நம்ம எல்லாரும் அடிக்கடி கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இந்த கூட்டணி தான். யார் கூட கூட்டணி வைப்பாங்க? எப்போ எந்த கட்சி சேரும் அப்படிங்கிற மாரி. ஆனா இப்போ பிரபலமா நமக்கு தெரிஞ்ச ஒரு கூட்டணி பாஜக, அதிமுக கூட்டணி தான். இப்போ சமீபத்துல அமித்ஷா சென்னை வந்தப்போ என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க 2026 தேர்தல்ல. ஆனா அதுக்கு அடுத்த நாளே எடப்பாடியார் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கூட்டணி அமைக்கப்படும் தான் சொன்னாங்க. கூட்டணி ஆட்சி கிடையாது. என்னைக்குமே அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப அதை இன்னும் உறுதிப்படுத்துற மாரி அதிமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் அதிமுக, பாஜக கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்பே இல்ல. ஒருவேளை நாங்க 2026 தேர்தல்ல ஜெயிச்சாலும் அதிமுக மட்டும் தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, நாங்க ஜெயிச்சாலும் சரி சிஎம் போஸ்ட்லயும் அமைச்சரவையிலயும் அதிமுக மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இத அப்படியே கொஞ்சம் பிளாஷ்பேக்ல போய் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா 2004ல இருந்து 2009 வரைக்கும் திமுக ஆட்சியில இருந்த வரைக்கும் எல்லாரும் சொன்னது திமுக மைனாரிட்டி ஆட்சி அப்படிங்கறத தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சோ ஒருவேளை 2026 தேர்தல்ல இந்த மாதிரி ஒரு மைனாரிட்டி சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா ஒருவேளை கூட்டணி ஆட்சி அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு ஒரு பக்கம் கேள்விகள் இருந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மைனாரிட்டி யாருக்கு போகும், மெஜாரிட்டி யாருக்கு போகும், ஏன் 2026 தேர்தல்ல இவங்க தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது யாரா இருக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.